தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் நாம் தொடக்க நூல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 12 வரை உள்ள இறைவாக்கை நாம் சிந்தித்தோம். மீண்டுமாக 3ஆம் அதிகாரம் 14 முதல் 24 வரை உள்ள இறைவாக்கை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு ஆதாமையும் ஏவாளையும் உண்ணக்கூடாது என்ற கனியை அவர்கள் உண்டதால் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு பாவ நிலையை அவர்கள் அடைகின்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை அப்படியே விட்டுவிடவில்லை. இன்றைக்கு 14 முதல் 24 வரை உள்ள இறைவாக்கை நாம் சிந்திக்கின்ற பொழுது கடவுளின் தீர்ப்பும் வாக்குறுதியும். ஆண்டவர் தீர்ப்பிடுகின்றார், ஆனால் அந்த மனுக்குலத்தின் மீட்க ஒரு வாக்குறுதியும் கொடுக்கின்றார். அவர் பெண்ணிடம் உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன். ஏவாளை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ பிரசவிக்கும் பொழுது பிரசவ வேதனையில் நீ உன்னை மிகுதியாக்கி நீ குழந்தைகளை பெற்றெடுக்க செய்வேன் என்கின்றார். இருப்பினும் நீ உன் கணவர் மீது அன்பு கொள்வாய், அவனோ உன்னை அடக்கி ஆள்வான் என்கின்றார். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு சிங்கார வனத்தில் ஏவாளால் ஏற்பட்ட அந்த பாவத்திலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அவர்களுக்கு தீர்ப்பு கூறவும் ஏவாளுக்கு என்னென்ன செய்ய முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். ஆண்டவர் மீண்டுமாக ஆதாமை பார்த்து, உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்ற கனியை நீ தின்றதால் உன் பொருட்டு இந்த பூமி சபிக்கப்பட்டதாய் உள்ளது என்று சொல்லுகின்றார். நான் உன்னை மண்ணால் ஒரு மனிதனாக உருவெடுத்து என்னுடைய உயிர் நாட்சியை ஊதி உனக்கு பல அதிகாரங்களை கொடுத்தேன். ஆனால் நீ தனியாக இருப்பது நல்லதல்ல என்று உனக்கு உறுதுணையாக ஏற்படுத்தப்பட்ட அந்த பெண்ணின் வழியாக நீ பாவத்தை மேற்கொள்ளுகின்றாய். அதனால் இந்த பூமியானது சபிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லுகின்றார். உன்னுடைய வாழ்நாள் எப்படி இருக்கும் என்றெல்லாம் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். உன் வாழ்நாள் எல்லாம் நீ துன்பப்பட்டு துயரப்பட்டு நெத்தி வியர்வை நிலத்தில் விழுந்து உழைத்து அதன் பயனை நீ உண்பாய். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டங்களில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒன்றை தான் ஆண்டவர் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆதாமை பார்த்து சொல்லுகின்றார். நிலத்தில் முச்செடியும் பூண்டுகளும் அதில் வளரும் வயல்வெளி பயிர்களையும் நீ உண்பாய். அந்த நிலம் மண்ணானது முச்செடிகளையும் வயல்வெளி பயிர்களையும் கொடுக்கும். அதை நீ சுத்தப்படுத்தி அதை பண்படுத்தி அதிலிருந்து வருகின்ற அந்த உணவை நீ உண்பாய் என்று சொல்லுகின்றார். நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் மீண்டும் அதற்கு செல்லும் வரை நெற்றி வியர்வை நிலத்தில் விழ நீ உழைத்து உண்பாய் என்று சொல்லுகின்றார். இறுதியாக, மனிதா, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லுகின்றார். எந்த மண்ணினால் நான் உன்னை உருவாக்கி அதில் உயிர் மூச்சை ஊதி என்னுடைய சாயலாக உன்னை படைத்தேனோ அதே மண்ணுக்கே நீ திரும்புவாய் என்று ஆண்டவர் இயேசு ஆதாமை பார்த்து சொல்லுகின்றார். மனிதன் தன் மனைவிக்கு அப்பொழுதுதான் அவன் பெயரிடுகின்றான். அவளுக்கு பெயர் ஏவாள் என்று சொல்லுகின்றார். உயிர் உள்ள அனைவருக்கும் தாயானவள் அவளே. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா ஜீவன்களிலும் முதன்மையான ஒரு பெண்மணி இந்த உலகத்தில் எல்லா தலைப்பேருக்கும் பிறப்பிடமானவள், தாயாக ஒப்பவித்தவள் ஏவாள் தான் என்று சொல்லுகின்றார். கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும்
இறுதியாக சொல்லுகின்றார், அவர்களுடைய உடலை மறைப்பதற்கு தோலினால் ஆன ஆடையை அவர் செய்து அவர்களுக்கு கொடுத்து அந்த சிங்கார வனத்திலிருந்து அவர்களை வெளியே அனுப்புகின்றார். அவர்கள் எந்த கனியை உண்டார்களோ அந்த கனியை தொடக்கூட அவர்களால் முடியாத அளவிற்கு அவர் அவர்களை வெளியே அனுப்புகின்றார். இவ்வாறு மனிதனை அவர் தன்னுடைய சாயலாக படைத்து, பாவனையாக படைத்து, உயிர் மூச்சை கொடுத்து, அவன் கீழ்ப்படியாமையால் இந்த உலகத்தில் பாவம் வந்தது. பாவத்தின் விளைவாக அவர்கள் கடவுளின் தீர்ப்புக்கு உள்ளாகுகின்றார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை, தொடர்ந்து நாம் ஜெபிப்போமா? எங்களையெல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் எம் இயேசுவே, இன்றைய காலகட்டங்களில் ஆண்டவரை, நாங்களும் எங்களுடைய நெத்தி வியர்வை நிலத்தில் விழ நாங்கள் உழைத்து சம்பாதிக்கின்ற இந்த சம்பாதத்தில் இருந்து பலரும் கொள்ளையடித்து கொண்டு போகின்றார்கள். ஆண்டவரே, இந்த பாம்பானவன் எப்படி ஏவாளை ஏமாற்றி அந்த பழத்தை உண்ணச் செய்தானோ, அதே போன்று இன்று உலகில் உள்ள ஒவ்வொரு ஜீவராஜியன்களுக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு மகளுக்கும் ஆண்டவரே அந்த பாம்பானவன் ஏமாற்றி, பசாசானவன் ஏமாற்றி ஆண்டவரிடத்தில் இருந்து பிரித்து செல்லுகின்றான். பாவத்தை அவர்கள் உள்ளத்திலே ஊட்டுகின்றான். இப்படி செய்தால் நீங்கள் இன்பமாக இருப்பீர்கள், இப்படி போனால் நீங்கள் இன்பமாக இருப்பீர்கள் என்று பாவத்திலே அவன் திலக்க வைக்கின்றான். நாங்களும் ஆண்டவரே எங்களை மறந்து அந்த உலக இன்பத்திற்காக, உலக செல்வங்களுக்காக, உலக ஆசைகளுக்காக, உலக சிற்றின்பத்திற்காக, இந்த உலகத்தில் நடக்கின்ற எல்லா விதமான இன்பமயமான எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் பாவத்தில் ஈடுபடுகின்றோம். எங்களை மன்னித்து ஏற்றருளும் ஆண்டவரே. நீர் உம்முடைய மன்னிப்பால், உம்முடைய திரு இரக்கத்தால் நீர் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களை வழிநடத்துகின்றீரே. மீண்டுமாக நாங்கள் இந்த பசாசின் தொல்லையிலிருந்து, பாவ பிடியிலிருந்து நாங்கள் விடுபட்டு வாழக்கூடிய அருளையும் ஆசையையும் நீர் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக பொழிவீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தை, மகன், தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.